ஹை டீம் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது, அதே மாதிரி நம்ம எப்படி க்ரோத் ஆகிறது தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேஃபுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பார்க்க போகிறோன்னா, நமக்கு தேவையில்லாமல் அன்வான்டாக சில ராங் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, பேட் கமெண்ட் கொடுக்குறவங்கள எப்படி பிளாக் பண்ணுறது. நீங்கள் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் செஷன் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன், அல்லது இந்த கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த கமெண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் கமெண்ட்டுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணாதனால எனக்கு காட்டுது. இப்போது இந்த 3 பேரில் யாரையாவது ஒருத்தர் எடுத்துக்கோம். சரி, இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்னை மட்டும் கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பிடிக்கல, இவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, இவங்களை வந்து நான் பிளாக் பண்ணணும், ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பின்னுனா எப்படின்னா, அவங்க மெசேஜ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 100 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யாராவது ஒரு மெசேஜ் நீங்கள் பின் பண்ணி வச்சிங்கன்னா அது எல்லாத்துக்கும் காட்டும். இது எதுக்குன்னா, நம்ம யூடியூப்பை வந்து அந்த எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ண மெசேஜ் தான் காட்டும். அப்படி பின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆடியன்ஸ்க்கு வந்து அது உங்களுக்கு நல்ல உங்களை நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நல்ல வேல்யூபிள் கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எப்போவுமே பின் பண்ணி வச்சுங்க. அது உங்கள் சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ரிமூவ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெசேஜ் ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? ரிப்போர்ட்னா என்னன்னா, இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட், தேவையில்லாத சொல்கிறாங்க, அப்புறம் செக்ஷுவல் இது பண்ண, அப்புறம் சைல்டு அபியூஸ், அப்புறம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட், அப்புறம் சூசைட் ஃபார் செல்ஃப் இன்ஜுரி, மிஸ்கம்யூனிகேஷன், இப்படி நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா, நான் கொடுக்கல, நீங்கள் உண்மையிலே இது நல்ல சிஸ்டர். ஸோ இப்படி ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு வந்து நீங்கள் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது யூடியூப் போகும். ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ரிவ்யூ பண்ணும். ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆமாம் நீங்கள் சொன்னால் அதுக்காண்டி நீங்கள் தப்பாக கொடுக்க முடியாது இல்லையா. அவங்க வந்து நைஸ் வீடியோன்னு போட்டிருப்பாங்க, அதை போயிட்டு நீங்கள் வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு போட்டிங்கன்னா யூடியூப் வந்து உண்மையிலே அவங்க வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா யூடியூப் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்கள வார்னிங் பண்ணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கூட கொடுக்கலாம். திரும்ப பண்ணாங்கன்னா அவங்க சேனலை யூடியூப்பே ரிமூவ் பண்ணிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல். அப்படி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த சின்ன குட்டி விண்டோ வருது பார்த்தீங்களா, ஹைட் திஸ் கமெண்ட் ஃபியூச்சர் கமெண்ட் ஃப்ரம் திஸ் சேனல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஹைட் யூசர்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஹைட் யூசர்னு நான் இப்போ கேன்சல் கொடுத்துறேன். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு யாராவது அன்வான்டாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் கைடு யூசர்னு கொடுத்துருங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம், உங்கள் ஷார்ட்ஸை பார்த்துக்கலாம். ஈவன் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தா அந்த கமெண்ட் வந்து பப்ளிக்காக அவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதனால் நம்மளுக்கு என்ன, அவங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். சரி, நான் அவங்கள கைட் பண்ணும்போது ஏதாவது மெசேஜ் போமா, நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போய் சொல்லுமா, இந்த யூசர் வந்து இவங்களை என்ன மறைச்சிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க, அப்படி எதுவுமே நோட்டிஃபிகேஷன் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ உங்கள் சேனலில் கைட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் தெரியாது, நீங்கள் எந்த மெசேஜ் போட்டாலும் எனக்கு வராது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாதவங்களை அந்த 3 டாட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைட் யூசர் ஃப்ரம் யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து மெயினாக க்ரோத்துக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டம்மிக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்பத்தில் போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருவீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆனில் இருக்கும். இதே இது நீங்கள் குழந்தைகள் சம்மந்தமான வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃபாக மாற்றிடும். இதை நீங்கள் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக செட்டிங்ஸும் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் பண்ணலாம். சரி, இதில் என்ன இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கமெண்ட்ஸில் வந்து இப்போ நான் ஆன் இருக்குது, கமெண்ட் மாட்ரேஷன் வந்து பேசிக்னு இருக்குது. இதை அப்படி இந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நன்னுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு நன்னுன்னு இருக்கும். அப்படின்னா டோன்ட் ஹோல்ட் எனி கமெண்ட். அவங்க என்ன தப்பான கமெண்ட் போட்டாலும் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். பேசிக்னா ஹோல்டு பொட்டன்ஷியலி இன் அப்ரிஷியேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும், கொஞ்சம் தப்பான வார்த்தைகள் வந்ததுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அடுத்து வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அடுத்து ஹோல்டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும், ஆனால் ஹோல்ட் ஆயிரும். ஹோல்ட் ஆயிட்டுனா என்ன அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த ஸ்ட்ரிக்ட்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் கொடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியில்லைன்னா ஹோல்ட் பண்ணிடும். ஹோல்டுனா அது ஹீல்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ எந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் அட்லீஸ்ட் டிஃபால்ட்டாக பேசிக்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல்ட் ஆல் ஸ்ட்ரிக்ட்லாம் வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்க்கலாம்னா, இப்போ நீங்கள் போய் இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்லோட் பண்ணது நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த கமெண்ட்ஸில் போயிட்டு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம இப்போ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனலில் போய்ட்டு நீங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ அனலிட்டிக்ஸ் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் போகிறேன். கண்டென்ட்டில் போய்ட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டில் போய்ட்டு இப்போ நமக்கு தேவையான எல்லா இந்த இதையே நான் எடுத்துகிட்டு இதில் வியூவால் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வியூவால் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஹோல்டால்லாம் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணல. இந்த பப்ளிஷில் போயிட்டு இதில் ஏதாவது இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து கமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது தப்பான கமெண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கும். அது மேனுவலாக நீங்கள் அப்ரூவ் பண்ணாதான் மற்ற யூசர்ஸ்க்கு தெரியும், மற்ற ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த கமெண்ட்டும் இல்லை. இது பப்ளிஷ் ஆன கமெண்ட். இந்த 3 கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலங்கிறது மீனிங் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், நம்ம இந்த மாதிரி யாரையா கைட் யூஸர் பண்ணால் நம்மளோட சேனல் எதுவும் க்ரோத் பாதிக்குமானா டெஃபினட்டாக எந்த பிரச்சனையும் வராது. அது நம்ம சேனலுக்கு சேஃபாகவும் இருக்கும், க்ரோத் ஆகிறதுக்கு தான் யூஸ் ஆகும். சரி, நான் கைட் பண்ண யூஸரை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் பார்க்க முடியுமா? நான் யாரை கைட் பண்ணியிருக்கேன்னா அது யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா குரோமில் போயிட்டு studio.youtube.comனு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் பாருங்கள், இதுதான் என்னோட யூடியூப் ஸ்டாப் ஆப்பு. இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்னு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி தான் அதுக்கு வந்து நீங்கள் ஈவன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மொபைல்லே யூஸ் பண்ண studio.இதுன்னு வரும். அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எதுவுமே செக் பண்ணாமல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன் யாருக்குமே போயிடக்கூடாதுங்கிறதுல நான் டெஃபினட்டாக இருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இங்கே உங்களுக்கு அதை போட்டவங்க பாருங்கள், யூ cannot add any black words in யூடியூப் ஸ்டுடியோ ஆப். எப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு வேர்ட்ஸ்னால் நீங்களே சில தப்பான வார்த்தைகள் போடா, போடி, லூஸு என்னென்ன நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை மாதிரி எந்த வார்த்தைகளுமே அவங்க ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வழியாக பண்ண முடியாது. studio.youtube.comல போய் பண்ணுங்கள். அங்கே எங்கே போய் பண்ணலான்னா மொபைலில் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் கம்யூனிகேட்டில் ஆட்டோமேட் ஃபில்டரில் பிளாக்டு வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த செப்பரேட் வேர்டு கமாவாக கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப், எனக்கு ஃபோன் நம்பர் கொடு, கான்டாக்ட் பண்ணு, ஃப்ரீ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல், இந்த மாதிரி வேர்டை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அது மாதிரி பிளாக் லிங்க்கும் இருக்குது. ஏதாவது லிங்க் கொடுத்தாலும் இதை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே கமெண்ட்டை வந்து பேசிக் மோடாவது அட்லீஸ்ட் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கைட் யூசர் ஃப்ரம் யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்துருங்க. அவங்களுக்கு நோட்டிஃபையும் ஆகாது. இது உங்களோட சேனலுக்கு க்ரோத் ஆகும். இது சிம்பிள் திங்ஸ் தான். அதே மாதிரி நல்ல மெசேஜ் வந்தால் டெஃபினட்டாக பின் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நல்ல மெசேஜை நீங்கள் பின் பண்ணும்போது உங்கள் சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. பாய். டேக் கேர். ஹாப்பி ஃப்ரைடே.